ஆசைப்படி புருஷராய்க்கும் அடியம்மாடி 1000 தவாணி தரட்டும் 1000 தவாணி தரட்டும் அந்த மலர்வன தோட்டத்திற்கு சென்று மலர்களை சுற்றி பார்த்தால் என்னுடைய மனது நிம்மதி அடைகிறது என்று சென்று தேடி வர ஆம்பளை எங்கதான் போறான்னு தெரியலையம்மா. எப்படி போய் கொண்டிருக்கிறது? எந்த குறையும் இல்ல, குறை என்பதே கிடையாது. ஆனா என்ன ஆனால் இல்ல பரவாயில்ல, ஆனாலும் சொல்றீங்க ஏதோ ஒரு குறை இருக்குன்னு. இல்லங்க, உங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பேன், வயசாயிடுச்சு. வயசாயிடுச்சு இல்ல, அப்பேற்பட்ட குறை என்னதான் உங்களுக்கு? என் குறையை உங்க அப்பா கிட்ட சொன்னா நிறைவேற்ற முடியாது, அதனாலதான் அப்படி இப்ப சந்தோஷமா. அப்படின்னு என்ன குறைன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நிஜமாவா? புரியாதா? என்ன குறை வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் தரேன். என்கிட்ட இருந்தா கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்குதுங்க. இருக்குதா? அப்பேற்பட்ட குறை என்ன? தப்பெல்லாம் நினைக்க கூடாது. என்ன தவறு இருக்கிறது? என்ன நான் எது இருந்தாலும் ஓப்பனா பேசிட்டு. அது தவறே கிடையாது, தாராளமா கேளுங்க. ஒண்ணு இல்ல, என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்து. நீ யாரு? ஒரு நாட்டு வைக்காரு. நான் யார்? நாட்டு இளவரசன். உனக்கு எனக்கு ஏணு வைக்க கூட எட்டாதுமா. ஏன் ஏணு வைக்கிற? ஒரு 10 ஸ்டூல் எடுத்துட்டு வந்து நெடுக்க வச்சு அடுக்குங்க எடுத்துன்னு. எனக்கு நீங்க காண்பதெல்லாம் பாருங்க, பழிக்காது, போய்விடுங்க. ஐ லவ் யூ. தப்புமா, வேணாம். இல்ல இருக்க அணிச்சு ரொம்ப தருமா? அம்மாவா? முடியவா முடியாது. மாமா யாரு மாமா? நீங்கதான். ஐயோ தப்புமா, இதெல்லாம் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் நீங்களும் நானும் லவ் பண்ணலாம். லவ் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓஹோ, ஆமா, இதோ தவறு கிடையாதா? இது என்ன தவறு? நான் ஒரு நாட்டியக்காரி, அது முதல்ல நீங்க ஏன் இமேஜஸ் பாக்குறீங்க? உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படி நினைக்காதீங்க. ஆமா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படி இருக்கலாம். ஒன்னும் இருக்கு தேவையில்ல, போயிட்டு வாங்க. நீங்க சக்கரை பொங்கல் தாங்க. சக்கரை பொங்கல் எனக்கு வேணாமா? சக்கரை பொங்கல் போயிட்டு வாங்க. இருக்க நினைச்சு ரொம்ப தெரியுமா? அந்த கூபுர குயிலோ சேவைய பார்த்து படிக்குது பாட்டி, நீங்க பாட்டு சொல்ல வேண்டி மாமா மயங்குதலாமா மாமா மயங்குதலாமா. அந்த கூட குயிலோ
இதெல்லாம் தப்பு கிடையாது. இல்ல எம்மா நேரம் ஒரு பொம்மை நாட்டு கேட்டுக்கிறான். ஐயா நீ உக்காரு. தப்பு கிடையாது. எவன் வச்சு நம்மளாம் குப்பை கொண்டாடுறேன். நானும் பெஸ்ட் வச்சு சாவச்சு. சத்தியமா இல்லையா அறுத்து போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி விட்டேன். நீங்க வாங்க. எங்க வாங்க? இப்ப இருக்க ஆசை வேணாமா உனக்கு? வா வான்னு உன்னை கூப்பிட்டுட்டு. தமாசு கொஞ்சம் அமைதியா இருக்கு. வர ஆடி கிடக்குறியே. அப்புறம் எதுனா வந்துடும் என் வாயில். எங்க வந்தனா கேட்காத கேள்வி கேட்பான். இவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டதுக்கு படுத்துக்கிற நைனா கூப்பிட்டு வாமா பக்கத்துல போயிடுமா இருப்பாரு. அவரு ஆமா கூட்டின்னு போமா என்ன சொல்றேன் வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படுறாரு. வாங்க இதெல்லாம் தப்புமா. சொல்றத கேளுங்க. என்ன தப்பு? இப்பேற்பட்ட ஆசை இருக்க கூடாது உங்களுக்கு. ஆசை வளர்க்காதே அதனோடாது உள்ளம் தடுமாறும் பாதை மாறும்
அப்பாட்ட போய் சொல்றேன். ஐயோ அண்ணா நீங்க போகாதீங்க அண்ணா அண்ணாவா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு கட்டி எனக்கு ரெண்டு முத்து கொடுக்கணும்னு கேட்டேன். சொல்றியம்மா. நீங்க யாருக்கிட்ட சொல்ல போறாண்ணா? அப்பா கிட்ட போய் சொல்ல போறேன்னு சொன்னேன். அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா என் மான கப்பல் ஏறிடாண்ணா. அப்ப திருப்பிட்டியா? என்ன வேலையோட முடியுதுன்னா வேலை ஏறி வருவேன் அண்ணா. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லாத அண்ணா. நான் பத்தினியா மாறிட்டேன்னா பத்தினியா மாறிட்டியா? நான் பத்தினி டபுள் பத்தினி அண்ணா. பத்தினி தாமா கேள்விப்பட்டிருக்கேன். டபுள் பத்தினி எப்படி? அண்ணா நான் நாட்டி அடைகிறதுக்கு வந்த தெரியுமா? ஏமா என்ன? எனக்கு அப்பனும் இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை அண்ணா. என்ன வாங்க? எங்க அப்பனும் அம்மாவும் நாடா போயில அடிச்சுட்டு போயிட்டாங்க அண்ணா. நாடா புயல் எப்போ வந்தது? இந்த கோவணம் புயல் வந்துச்சுல்ல, கோவணம் புயல் எப்போ? அது எங்க தாத்தா பாட்டி போயிட்டாங்க. கோவணம் புயல தாத்தா பாட்டி போயிட்டாங்க. ஆமா. நாடா புயல் கோவணம் புயல் இதெல்லாம் வந்துதா? நியூஸ் பக்கத்துல இல்லையா? இல்லம்மா. சரியா அண்ணன் தம்பியாவது? எனக்கு அண்ணனே இல்ல அண்ணா. என் கூட போறது எனக்கு தம்பி இல்ல அண்ணா. எப்ப நீ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டியோ இனி முதல் கொண்டு உனக்கு அண்ணன் இருக்கிறேன். என் கூட பிறக்காத என் கூட பிறந்த அண்ணா. என்ன வேணும் நான் செய்யணுமா? எனக்கு எது வேணும் அண்ணா? எனக்கு வாரி கொடுக்குற அண்ணா. நீங்க எப்ப எனக்கு அண்ணன் சொன்னீங்களா அண்ணா? என் பாசம் மலர் சிவாஜி கணேசன் அண்ணா. தங்கச்சே நீ அழகா என்னம்மா? எனக்கு வாரி கொடுக்குற அண்ணா. எனக்கு சீரு செய்யற அண்ணா. எனக்கு அள்ளி கொடுக்குற அண்ணா. எனக்கு கிள்ளி கொடுக்குற அண்ணா. அண்ணா அக்கா தங்கச்சி கிள்ளி கொடுப்பாங்களா? இப்பெல்லாம் அப்படிதான் கொடுக்குறீங்க. அதுல அப்படிலாம் கிடையாதுமா. அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. என்ன அந்த காலத்துல ஏதோ 9 அவர் வயசுலாம் அப்ப சீர் கொடுக்கும் போது மாட்டு மல்ல அனுப்புவாங்க. அப்போ ஆனா இப்ப இருக்கிற அண்ணன் நீங்க சீராடா கொடுக்குறீங்க. என் கூட பிறந்தவங்க அண்ணா. அப்படி கிடையாதுமா. அப்ப சவரவளை கம்மியா இருந்து நிறைய போட்டு அனுப்பிச்சாங்க. இப்போ ஒரு சவரம் 80,000 நெருங்குது. எப்படி போட முடியும்? நிறைய போட மாட்டீங்களா? இல்ல ஓரளவு தான் போட்டு தர முடியும். நாங்க பிறந்த பொண்ணுங்க, நாங்க வயது இருந்தா நீங்க போடுவீங்கடா அண்ணா. ஐயோ குழந்தை பிறந்தவங்க மட்டும் வயிறு அறிய கூடாது. ஆமா அண்ணா நாளைக்கு நான் செத்துட்டேன்னா எனக்கு கோடி போடுறேன் என் கூட பிறந்த அண்ணா. அழாதம்மா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா? நீங்க இங்க நடந்தது யாருக்கிட்டையும் சொல்லாத இருக்கிறீங்களா அண்ணா? அடடே இங்க நடந்த விஷயத்தை யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஒரு நாட்டில். ஆமா நீ உங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும். அவரு என்னடி நாட்டியாரு அப்படி பண்ணுமா? அவரே இறங்கிட்டு வரும். எங்க அப்பா கோவக்காரமா? ஆமா உண்மைதான். அதனால வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன். யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். நிஜமா வரட்டும். ஆனா இல்ல ப்ராமிஸ் பண்ணிட்டு போகணும். சத்தியம் செய்வதா நம்புறீங்களா? ஆமா ஆம்பளைங்க வார்த்தையை நம்புறது இல்ல. ஆம்பளை வார்த்தையை நம்ப மாட்டேன். அப்ப வேற யாருக்கும் நம்புறேன் இல்ல. சரிம்மா உன் வார்த்தை பிரகாரமே இங்க நடந்த விஷயத்தை யாரிடத்துலவே சொல்ல மாட்டேன். இது சத்தியம் சத்தியம். குடும்பம் இது மானங்கட்ட குடும்பம். அதுவே அது வாய்ப்பா விக்குது. பெரிய புள்ள சின்ன புள்ள வாய்ப்பா விக்குது. மானங்கட்ட அரமன் ரோசார் கூட ராஜினா பண்ணலாம். 28ஆம் தேதி கரம் வீட்டு சம்பளம் வாங்கக்கூடிய 1ஆம் தேதி வாங்க 2ஆம் தேதி அதெல்லாம் இந்த வேலைக்கே வேணாம். வா வேலைக்கு போலாம். பாபா போலாம் வேற வேலை. நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலை விட்டு என்னடா வேலை செய்வீங்க? புடங்கற வேலை. என்னடாப்பா புடுங்க? நான் சொல்றது நாத்து புடங்கற வேலை. நாத்துல ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு கோமத்தை கட்டிக்கின்னு அந்த உட்காந்து நாத்து புடுங்க தண்ணி ஜில்லுன்னு ஏறும்போது அதுக்கிற சுகம் எதுலுமே கிடையாது. நீ சுகம். இன்றெல்லாம் நாட்டெடுத்த எவ்வளவு சம்பளம் தெரியுமா?
இன்றைய 300 ரூபாய் சம்பளம் ஏறிச்சு முருங்கைக்கீரை சாம்பார் சத்து என் அவையில எவ்வளவு சம்பளம் எவ்வளோ வரும்போது வாங்க வாங்க கோழிக்கறி குருமா கேட்குமா துணி விட்டா ஊறிங்க இருக்கு நான் அடிக்கு கோழிக்கறி ஊத்து எனக்கு ஏன்னா ஒரு ஆட்டுக்கறி அப்படி இப்படி போடுறாங்களே என்ன சொல்ல மாட்டியாடா பாருப்பா அவன்தான் ஒரு வாழைப்பழம் அந்த குழந்தை என்ன சொல்லு ஐயோ ஓட்டுப்பா அந்த குழந்தை எங்க சாவுத்து ஓட்டுப்பா ஐயோ மோசமான பொண்ணு பாய் என்ன நாய் புடுங்க நாய் புடுங்கிட்டு வாடி பாய் ஓடிட்டா அப்படியே பைக்கில் வாங்கப்பா அவன் போய்